33 அதிகாரம் 22 வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 33 அதிகாரம் 22 வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. ஜோரா கை தட்டுங்க. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை அவர் நம்மை அவர் நம்மை அவர் நம்மை அவர் நம்மை அவர் நம்மை அப்ப 2026 வாக்கு தத்துவம். அவர் நம்மை, புரியல இன்னும்? அவர் நம்மை அவர் நம்மை 200 பேர் சொல்ற மாதிரி ஆகுது இது. அவர் நம்மை அவர் நம்மை டவுட் ஆக்குதா? அவர் நம்மை ரட்சிப்பார். Now, for the Lord is our judge. The Lord is our lawgiver. And the Lord is our king. He will save us. அவர் நம்மை ரட்சிப்பார். For the Lord is our judge. The Lord is our lawgiver. The Lord is our king. And He will save us. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி, கர்த்தர் நம்முடைய நியாய பிரமாணிகர், கர்த்தர் நம்முடைய ராஜா. அவர் நம்மை ரட்சிப்பார். இதுதான் இந்த ஆண்டு என்னோடு கூட பைபிள்ல இருக்கிற ஆயிரக்கணக்கான வசனங்களின் மத்தியில இன்றைக்கு என்னோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The Lord is our judge. முதலாவது 3 குறிப்பாக இதை தியானித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். First, the Lord is our judge. கர்த்தர் நம்முடைய நியாயாதிபதி. அவர் நியாயாதிபதியானால் he will uphold justice and righteousness. அவர் நியாயாதிபதியானால் நீதியையும் நியாயத்தையும் பரிசுத்தத்தையும் நிலைநிறுத்துவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதியை நிலைநிறுத்துவார். ஆமென். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 3 வசனம். Proverbs 21:3. Nowadays we are following systematic theology. இன்னைக்கு கொஞ்சம் மன்னிச்சிருங்க, இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனமாய். ஏன்னா விழிப்பின் ஆராதனை உங்க எல்லாரையும் விழிப்பா வச்சுக்கணும் இல்ல? அப்ப பைபிளை புரட்ட வச்சா தூங்குறவங்க என்ன பண்ணுவீங்க? கவனிங்களேன். சேர்ல உட்காந்துக்கிறவங்க உச்சாரா இருங்க. பைபிளே வச்சுன்னு தூங்கிட்டீங்கன்னா நீங்க உழுறீங்களோ இல்லையா, பைபிள் விழுந்துரும். எங்க பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல அப்படித்தான் ஒரு பாஸ்டர் பைபிள்ல மடியில வச்சுனே இருந்தாரா, பைபிள் விழுந்துருச்சு. அத எடுக்க போய் அவரு விழுந்துட்டாரு ஃப்ரண்ட் ரோல. அப்படி யாரும் தூங்கி விழுந்துடாதீங்க. ரொம்ப நேரம் நான் பேச மாட்டேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம் மத்தியில உள்ளத்தின் ஆழத்துல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும்படியான வார்த்தை கொடுத்திருக்கிறார். 21 அதிகாரம் 3 வசனம். ஆண்டவருக்கு எது பிரியம்? How to please God. எது ஆண்டவரை பிரியப்படுத்தும்? நல்லா கவனிங்க. எது ஆண்டவரை பிரியப்படுத்தும்? அத நாம செஞ்சோம்னா, அவர் பிரியப்படும்படி நாம செஞ்சோம்னா நம்ம வாழ்க்கையில குறைவே இருக்காது. இப்போ எது ஆண்டவருக்கு பிரியம்? நம்ம எல்லாம் நினைச்சுக்கிறோம், பலியிடுவது, காணிக்கை செலுத்துவது, தசம பாகம் கொடுப்பது.
தான தர்மங்கள் செய்வது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்ஸ், பரிசுகளை பரிமாறிக்கொள்வது, பலி செலுத்துவது இல்ல. அதெல்லாம் இரண்டாம் பட்சம். ஆண்டவருக்கு முத எது பிடிக்கும் தெரியுமா? நீதியும் நியாயமும் செய்வதே கர்த்தருக்கு பிரியம். To do justice and judgment is more acceptable to the Lord than sacrifice. பலியை பார்க்கிலும், காணிக்கையை பார்க்கிலும், நீதியையும் நியாயத்தையும் செய்வதையே கர்த்தர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 16:31. நீதிமொழிகள் 16:31. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிரானது மகிமையான கிரீடம். எல்லாம் சேர்ந்து படிங்க தூங்குறதுக்கு முன்னால. ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதியின் வழியில் உண்டாகும் நரைமயிர். நம்மளுக்கு எல்லாருக்கும் காதோறும் முடி என்ன ஆகுது? நரைச்சுன்னு வருது. அப்படின்னா ஓட்டப்பந்தயத்துல எல்லாம் வரிசையில நிப்பாங்கல்ல, காதோறும் வெள்ளை முடி வந்தா என்ன அர்த்தம்? ஆனியமா இருக்கு. நல்லா கவனிங்க, நரைமயிருக்கு மரியாதை இல்லை. அதனால என்ன அடிச்சுக்கிறோம்? டை அடிச்சுக்கிறோம். முடி நரைச்சிட்டா வயசாயிடுச்சுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருமா? அதனால என்ன அடிச்சிடறோம்? டை அடிச்சிடறோம். இப்போ பரவாயில்ல, விஞ்ஞான வளர்ச்சியில இந்த கொஞ்ச நாளைக்கு, ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு 20 நாளைக்கு எங்க டைம் பிளாக் சமுதாயத்துல ஒரு ஐயாவுக்கு கல்யாணம். வெஸ்லின் பிளாக்கு சிஎஸ்ஐ சர்ச்சில் கல்யாணம். அவருக்கு பித்த நரை, சின்ன வயசு தான். நான் பேர் சொல்லணும்னா கூட ஐசக் தெரியும், சிரிக்கிறாரு வேறு. அவருக்கு என்ன பண்ணாங்க, இப்ப கல்யாணம் ஏற்பாடு ஆயிடுச்சு. அவருக்கு கொஞ்சம் ஆளு குள்ளமா வேற இருப்பாரா, ரொம்ப நாளா யாரும் பொண்ணு கொடுக்கல. கடைசியில ஒரு நாள் டை அடிச்சு கண்ணாடி எல்லாம் போட்டு ராத்திரி 1 மணிக்கு பொண்ணு பார்க்க கூட்டின்னு போனாங்க அவரை. அந்த பொண்ணு கண்ணாடி எல்லாம் பார்த்து மயங்கி என்ன பண்ணிக்கிச்சு, கல்யாணத்துக்கு ஒத்துக்குச்சு. சரின்னு ஆயிடுச்சு. கல்யாணம் ரொம்ப ரொம்ப விமரிசையா நடந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சோடனே அப்பெல்லாம் சர்ச்சில இருந்து வீட்டு வரலன்னா அடிச்சுட்டுன்னு வருவாங்க, பேண்ட் அடிச்சுட்டுன்னு வருவாங்க. பேண்ட் இவர் டை எல்லாம் போட்டுன்னு வந்தாரு, பேண்ட் அடிச்சாங்கோ. கொஞ்சம் தூரம் வந்தாங்க. இந்த வெஸ்லின் பிளாக்கும் சவுத் டைம் பிளாக்கும் சென்டர்ல. அப்போ இப்ப ரோடு, அப்போ அது தண்ணி எல்லாம் கரை, ஜோன்னு மழை. எல்லாம் ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. சரியான மழை. இவருக்கு இவருக்கு யாரும் என்ன பிடிக்கல, கொடை பிடிக்கல. மழை அந்த புது பொண்டாட்டி தேடுது. எங்க இப்ப அதெல்லாம் இல்ல. மழை வந்தா கூட தாக்கு பிடிக்கிற இதுனா வந்துட்டுக்குத, டை வந்துட்டுக்குது. பாவம், அப்ப அதெல்லாம் இல்ல. இது நம்ம முடி நரைமயிர்ல வயசுனால வர்றது. அது ஒரு மகிமையான கிரீடம். எப்போ? நீதியின் வழியில் நடந்தால். எப்படி? சத்தமா சொல்லுங்க. சின்ன வயசுல திட்டுவாங்களே, எரமாடு மாதிரி வாழ்ந்துக்கிற, புத்தி கொஞ்சம் கூட இல்லையா? அவங்களுக்கு என்ன வயசு? அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த வயசுக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. கரெக்ட் சொல்லுங்க. அதான் கரெக்ட் ஆன்சர். சொல்லுங்க. வயசுக்கு தகுந்த மாதிரி நீதியினால், நீதியின் வழியில் ஒரு நரைமயிர் உண்டாகிறது. அது மகிமையான கிரீடம். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் எதை விரும்புறார்னா, அப்படிப்பட்ட ஒரு முதிர்ச்சியை, அப்படிப்பட்ட ஒரு முதுமையை விரும்புகிறார். இன்னைக்கு இந்த உலகம் முதுமையை வெறுக்கிறது. காலையிலே உபாச கூட்டத்துல சொன்னேன், இன்னைக்கு டைம் பிளாக்கர் யாரும் வரல, எல்லாம் தண்ணி பிடிச்சிருந்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பாத்திரங்கள் நிரம்ப தண்ணீர் ஓடி ஓடி பிடிச்சாங்க. 3 மணிக்கு குடிக்கிற தண்ணி வந்துச்சு. பிடிச்சி வைக்க என்ன இல்ல, தானா போயினே இருந்துச்சு. தான் கோயில விட்டு இதுவும் இல்ல அதுவும் இல்லாம போச்சு. சர்ச்சை விட்டுட்டு ஆமா தானே. சோ தண்ணி இல்லாத எப்படி? தண்ணி இல்லாம இருக்க முடியாது. வாழ்க்கையில முன்னுரிமை கற்றுக்கொள்ள வேண்டும், முன்னுரிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். செட் த பிரியாரிட்டிஸ். முன்னுரிமையை சரி பண்ணிக்கணும். முதுமையை வெறுக்கிறோம். இன்னைக்கு வீட்டுல சேர்க்கிறதே இல்லை. வயசானவங்க வீட்டுல வேணாம், ரொம்ப தொல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க, தீட்டிக்கிட்டே இருப்பாங்க. எங்க ஆயா இருந்தாங்க, ராஜ் மாமா, ரைட்டா? பங்களால சாம தேடினோம், ஜாஷுவாவை தேடினோம், யாரும் தனப்பாவை கூட தேடினோம். யாருன்னா வட்டா கிட்ட போய், யாரியாப்பா நீ ஃபர்ஸ்ட் யார தேடின்னு வந்துகிற? அடுத்த முறை வருவான். ஏன்னா 2 பொண்ணுங்களுக்கு அந்த வீட்டுல பாதுகாப்பு வளையம். என்ன அவங்க? பாதுகாப்பு வளையம். நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டோமே, வீட்டுல சேர்க்கிறதே இல்லையே. அவங்க வேஸ்ட் பேக்கேஜ், அழுக்கு மூட்டை, மூஞ்சி சுருங்கி போயிட்டு இருக்குது, முடி நரைச்சு போயிட்டு இருக்குது, தள்ளாடுறாங்க. ரூம்ல இருந்து ஹால்ல இருந்து டாய்லெட்டுக்கு போறதுக்குள்ள போயிடுது. அதனால வானா, இன்னைக்கு நீ யார வானான்னு சொல்றியோ அவங்க 30-40 வருஷத்துக்கு முன்னால உனக்கு அப்படி ஆச்சு பாரு, அவங்க தான் கழுவி எடுத்தாங்க. ஆனா அப்ப அவங்க மூஞ்சி கோணவே இல்லையே, மூஞ்சி கோணவே இல்லை. அவங்க பிரிஸ்டேஜ் பார்த்திருந்தா, எங்க அம்மா பிரிஸ்டேஜ் பார்த்திருந்தா, நல்ல வேலைக்கு அந்த அம்மா இல்லைங்க, தைரியமா சொல்லலாம். அது பிரிஸ்டேஜ் பார்த்திருந்தா நான் இப்படி நின்று இருக்க முடியுமா? ஆனா அவ வேணாம், அவளுக்கு வீட்டுல இடம் இல்லை. நிறைய வேண்டாம், ரொம்ப தொல்லை, பேசிக்கிட்டே இருப்பாங்க, திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு கண்ணியமா நடந்துக்க தெரியாது. மூஞ்செல்லாம் சுருங்கி போய், கையெல்லாம் சுருங்கி போய், பார்க்கறதுக்கு நல்ல உருவம், இவங்க தான் எங்க அம்மான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு தோற்றம் அவங்க கிட்ட இல்ல. Therefore, அவ வேணாம். இன்னைக்கு அவளுக்கு, நாளைக்கு எனக்கு, நாளைக்கு எனக்கு. அவளுக்கு வந்த முதுமை 25 வருஷம் கழிச்சு பின்னாலேயே எனக்கு வந்துனுக்குது. எனக்கும் எங்க அம்மாக்கும் வயசு வித்தியாசம் 20 வயசு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு 58, அவளுக்கு 78. ஏன் எங்க அம்மா உதாரணம் சொல்றேன்னா, வேற யாருன்னா சொன்னா நீங்க கோச்சிக்குவீங்க, என்னத்தான் சொன்னேன்னுவீங்க. நான் உன்னைத்தான் சொன்னேன்னு டைரக்டா சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பயம் இல்ல. ஏன் இந்த புது வருஷத்துல ஒருத்தரை காயப்படுத்தணுமா? நான் என்னைய சொல்லிக்கிறேன். அதனால தான் எங்க அம்மாவை சொல்லுகிறேன். காட்ஸ் கிரேஸ் அவங்க இல்லைங்க. இந்த அக்கா தூக்கி வச்சு பேசின மாதிரி இருக்கும். 20 வருஷம் எனக்கு எங்க அம்மாவுக்கும் வயசு வித்தியாசம். அவளுக்கு 78 வயசு கை நடுங்குது, எனக்கு 58 வயசு ஸ்டெடியாகுது. நான் 78 ஆகும்போது எனக்கு கை காலு சேர்ந்து 2ம் நடுங்கும்.
அவள் உருவத்தை நான் அடைய சில ஆண்டுகள், few years. எழுதி வச்சுக்கோங்க எல்லாம், மொத்த பேரும், ஆல் லேடிஸ் எழுதி வச்சுக்கோங்க. முன்னால போன பாட்டிக்கு அந்த நிலைமை பின்னால உனக்கு வந்து நேக்குது. ஜஸ்ட் ஃபாலோயிங் யூ. தப்பவே முடியாது, நீ தப்பிக்கவே முடியாது. நீ we hate aged people. வயசானவங்களை வெறுக்கிறோம். 2026 அதனால தான் குடும்பத்தில் ஆரம்பிச்சேன். அதனால தான் பிள்ளைங்க நான் கேட்க முடியாது. ஒரு கமாண்டிங் தாயா இருந்தா பேர பிள்ளைங்களை அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க, எங்க எப்ப போன, டே ஜாஷா எங்கடா போன, என்ன டைமு, இவ்வளவு நேரத்துக்கு வீட்டுக்கு வர, சத்திரன்னு நினைச்சா என்ன நினைச்சா அப்படின்னு ஒரு குரல் ஒலித்து கொண்டிருந்தது. அது இல்ல இப்போ. நான் வேற உதாரணங்களை சொன்னா கோச்சிக்குவீங்க, அதனால தான் ஏன் குடும்பத்தை சம்பந்ததே சொல்றேன். யாருகிட்ட அவங்க கிட்ட எஸ்கேப் ஆகவே முடியாது. அவங்கள தான் வீட்டை விட்டு விலக்கிட்டோமே, நம்ம பாரமா நினைக்கிறோம். 2026 நான் மனம் திரும்பணும், நானும் மனம் திரும்பணும். நீங்கெல்லாம் கரெக்ட், நான் திரும்பணும். ஐ மஸ்ட் ரிபென்ட். எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாவாய். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். வாதைவன் கூடாரத்தை அணுகாதுன்னு எதிர்பார்த்து வந்தீங்கல்ல, அதுதானே வாக்கு தத்துவம் நினைச்சுன்னு வந்தீங்க. உன் கிழவனும் கிழவியும் எங்க? உண்மையான ஒரு பட்டணத்துக்கு ஆசீர்வாதம் என்ன இன்னைக்கு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? யாருன்னா ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பார்த்தோம் உபாச கூட்டத்துல. நீங்க தான் டோக்கர் அடிக்கிறவங்களாச்சே, அதனால ஒரு முறை சொல்லிடுறேன். சகரியா தீர்க்க தரிசன புத்தகத்துல இன்னைக்கு பார்த்தோம் என்ன? மறுபடியும் உன் வீதிகளில் தெருக்களில் கிழவனும் கிழவிகளும் வாசம் பண்ணுவார்கள், இருப்பார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீண்ட ஆயுசு உள்ளவர்களை உன் குடும்பத்திலே கர்த்தர் கொடுப்பார். கொஞ்சம் மாத்தி யோசிக்கலாமே. உனக்கு கர்த்தர் நீண்ட ஆயுசை கொடுப்பார். அந்த நீண்ட ஆயுசு மகிமையான கிரீடம். அது எப்படிப்பட்டது? சத்தமா சொல்லுங்க. மகிமையான கிரீடம். அவங்க கூப்பிட்டு புத்தி சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, இது செய்யறது சரியில்லை, இப்படி செய்யு அப்படின்னு புத்தி சொல்லுவாங்க. நம்பத்தான் அவங்கள வீட்டை விட்டு விலக்கி வச்சுட்டுமே. இன்னும் ஒரு படி தாண்டி மாமியார் வீட்டுக்குள்ள அலௌட் இல்லை. கவனிக்கிறீங்களா? ஆர் யூ லிசனிங்? கேளுங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்க. என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். நரை மயிரினால ஒரு கிரீடம் கிடைக்கிறது. நீதியின் வழியிலே தான் அது கிடைக்கிறது. அந்த நீதியின் வழியிலே நடந்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நீதியுள்ள நியாயாதிபதி. இரண்டாவதுக்கு வரலாம். The Lord is lawgiver, நியாய பிரமாணிகன். The Lord is lawgiver, நியாய பிரமாணிகன். ஆதியாகமம் 49:10 சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் நியாய பிரமாணிகன், அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. ஜனங்கள் யாரை பத்தி பட்சம்? ஏசுநாதரை பத்தி. யாக்கோபு யூதாவை ஆசீர்வதிச்ச போது. who is this lawgiver? இந்த நியாய பிரமாணத்தை கொடுக்கிறவர் யார்? 119 சங்கீதம் 2 என்ன சொல்லுது பாருங்க.
Psalms 119 verse 2. 119 சங்கீதம் 2ஆம் வசனம். Who seek him with the whole heart, they Yes. also do no iniquity, they walk in his ways. Blessed are they that, second verse, keep his testimonies and that seek him with the whole heart. அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள், சொல்லுங்க சத்தமா, யாரு? அவருடைய சாட்சிகளை கை கொள்ளுகிறவர்கள். இப்போ லா கிவர், இந்த சாட்சி, பிரமாணம், நியாய பிரமாணம், வசனம், வார்த்தை அப்படின்னு 119 சங்கீதத்துல வெறும் எதுதான் இருக்கும்? வேத வசனம், அவருடைய சட்ட திட்டங்கள், அவருடைய நியாய பிரமாணங்கள். 119 சங்கீதத்துல 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சாம்ஸ் இந்த லா கிவர் என்னத்தை கொடுக்கிறாரு? எல்லாம் கொஞ்சம் கவனிங்க. இந்த லா கிவர், சட்டத்தை கொடுத்தவர் என்னத்தை கொடுக்கிறாரு? என்னத்தை கொடுக்கிறாரு? வேதத்தை கொடுத்துக்கிறாரு. எல்லாருக்கும் பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்க, என்னத்தை குத்துக்கிறாரு? இதுக்குள்ள என்ன இருக்குது? அதிசயம். இதுக்குள்ள என்ன இருக்கு? உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை. அப்போ வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலன்னா என்ன அர்த்தம்? உனக்கு கண்ணு தெரியலன்னு அர்த்தம். கண்ணாடி போடு, ஒழுங்கா பைபிள் படி. இதுல இது பொக்கிஷம். கர்த்தர் கொடுத்த சட்ட திட்டம் பொக்கிஷம், ட்ரெஷர். வெள்ளி பொண்ணு எல்லாத்த காட்டிலும் விலை உயர்ந்தது. அது வேதவசனத்தில் இருக்கிறது. இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நீயும் நானும் பார்க்க வேண்டும். அதற்காக நம்முடைய கண்கள் திறக்க வேண்டும். ஓப்பன், லார்ட் கைண்ட்லி ஓப்பன் மைன் ஐஸ் that I may see your wondrous things out of your law. உம்முடைய வேதத்தில் மறைந்து கொண்டிருக்கிற ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை பார்க்க என் கண்களை திறந்தருளும். 54ஆம் வசனத்துக்கு வரும்போது எல்லாருக்கும் தெரியும், நான் பரதேசியாய் தங்கின வீட்டிலே உம்முடைய வேதங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. வீட்டில ஒரு பாட்டு, அது கர்த்தர் கொடுத்த நியாய பிரமாணம். என்ன சொல்லுது அந்த பாட்டு? சொல்லுங்க. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டிலே உமது பிரமாணங்கள் எனக்கு கீதங்கள் ஆயின. இன்னைக்கு கிறிஸ்தவ பாடல்கள் 1,00,000 பாட்டு இருக்கும். நான் யாரையும் மேன்மை பத்தி பேசல, யாரையும் தரக்குறைவாவும் பேசல. ஃபாதர் பாட்டியான் தனித்தன்மையா நிக்குது? சொல்லுங்க சத்தமா. அதுல வெறும் என்ன இருக்குது? அதான் அவருடைய வசனம் என்ன ஆயிடுச்சு? பாட்டாயிருச்சு. நான் பரதேசியாய் தங்கும் வீட்டில். ஒன்னு சொல்லட்டுமா? நம்ம அத்தனை பேரும் பரதேசிங்க தான். வயிறு நோவு வந்துச்சு எனக்கு. இப்போ பொண்டாட்டிக்கு பாதி கொடுக்க முடியுமா? பிள்ளைங்களுக்கு கொடுக்க முடியுமா? பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கே கொடுக்க முடியாது. மருமகளுக்கு கொடுக்க முடியும்? முடியாது. வயிறு நோது, நான் என்ன பண்ணிட்டோம்? யார் அப்படி சாப்பிட சொன்னாங்க? வானான்னு சொன்னனே, கேட்டியா? வயிறு நோவோட இந்த நோவு பெருசா இருக்கும். அதனால வயிறு நோவுன்னு யாருக்கிட்ட என்ன பண்றது இல்ல, சொல்றதே இல்லை. பெற்றாத ஒரு மூலையில போயிட்டு முடங்கிடுறது. தல்நோவுன்னு சொல்றேன். என்ன பார்த்தா உனக்கு தல்நோவு வராத, வேற என்ன வரும்? நம்ம ஏற்கனவே மண்டை வச்சிடுற மாதிரி இது வேற. ஆமா, என்ன பார்த்தா உனக்கு என்ன வரும்? வலி உடம்புல வந்துட்டா யாருக்கிட்டனா அத பகிர்ந்துக்க முடியுமா? சொல்லுங்க, முடியுமா? முடியாது. நீ தான் உன் வலியை பொறுத்து கொள்ள முடியும் வேண்டும். நீ தான் உன் வலியை சகிக்க வேண்டும். அத யாருக்கிட்டையும் கொடுக்க முடியாது. அப்போ வலிய
தாங்கிக் கொள்ளுகிற அந்த விதத்துல நம்ம எல்லாம் பரதேசிங்க தான். நம்ம தானே என்ன மறிக்கிறீங்க? அப்ப அந்த அர்த்தத்துல நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? ஹாஸ்பிட்டல்ல பத்துங்கிறீங்க, ஆண்டவர் டேட்டு குத்துட்டாரு, சுத்தி 150 டாக்டர் இருக்கிறாங்க, ஒருத்தனாலையும் காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஆண்டவர் சொல்லுங்க டேட்டு குறிச்சிட்டாரு. இப்ப ஆண்டவர் டேட்டு குறிக்கல, ஒரு டாக்டர் இல்ல, வெறும் வார்ட் பாய் தாங்கிறான். டாக்டரே இல்ல, வார்ட் பாய் மட்டும் தாங்கிறான். என்ன திரும்ப நர்சம்மானா தோல் அப்படி தொட்டு ஊசி போடுவாங்க, வார்ட் பாய் திரும்ப அப்படின்னுவான். இப்படி திரும்ப சரக்கு வீட்டுக்கு வரத்துக்குள்ள நல்லாயிட்டு இருக்கும். வேண்டாம் வெறுப்பா வார்ட் பாய் போட்ட ஊசி நல்லாயிடும். ஆண்டவர் டேட் இன்னும் குறிக்கல. அதனால பிளட் ரிப்போர்ட்டை படிக்கிறது, ஸ்கேன் ரிப்போர்ட்டை படிக்கிறது, இசிஜி படிக்கிறது, எல்லாத்தையும் மூட்டை கட்டி இப்போ காலையில எழுந்து என்ன பாக்குறீங்க? போன்ல என்ன பாக்குறீங்க? அதுலயும் வெறும் வயிற்றுல சீரகம் சாப்பிட்டா நல்லதுன்னு ஒருத்தன் சொல்றானா இல்லையா? சரி, நெக்ஸ்ட் தள்ளின உடனே சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கனா நல்லதுன்னு அவன் சொல்றான். நெக்ஸ்ட் தள்ளின உடனே முழு நெல்லிக்காவை வேக வச்சு ஜூஸ் பண்ணி குடிச்சா நல்லதுன்னு அவன் சொல்றான். நெக்ஸ்ட் தள்ளின உடனே கீரைக்காவை வெறும் வயிற்றுல சாப்பிட்டா நல்லதுன்னு அவன் அப்படியே வரிசையா 100 சொல்றான். கட்சியில எத்தான் சாப்பிடுறது? ஒருத்தன் சுடு தண்ணி குடிச்சா நல்லதுன்றான், ஒருத்தன் பசு தண்ணி குடிச்சா நல்லதுன்றான், ஒருத்தன் தண்ணியே குடிக்காதன்றான். அத்தனையும் பார்த்துட்டு வைத்தியம் பண்ணி நோக்கான்னுக்குறோம். ஒண்ணுலயும் நல்லா இல்ல. ஆனா நம்பகிட்ட தெரியும், ஏசுவின் ரத்தம் ஜெயம் போ. இதாம்மா உன் பொண்ணு, இதான் உன் மகா பானு, உன் பொண்ணு இதான். காலையில வந்து தலை வச்சும் ஒரே ஜுரம், தலை வச்சுக்கிறோம், என் கைக்கு டிரான்ஸ்பர் ஆகுது ஃபீவர். போய் சொல்ல நான் குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஜுரம் நல்லது இல்லை. சடனா மூளைக்கு போயிட்டு அடிச்சிடும். நம்ம பக்தி வேஷம்லாம் போட தெரியாத பாஸ்டர் நம்ம உடனே அப்படியே கிருபையில நல்ல ஆண்டவரே ஒரு ராசிக்காரர், அதெல்லாம் எனக்கு தெரியல, இந்த ஆக்டிங் எல்லாம் கொடுக்க தெரியல, ஆண்டவரே சுகப்படுத்துங்க சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். திரும்பி வருது, ஜுரம் நல்லாயிட்டு வருது. இன்னைக்கு அது நேத்து இன்னைக்குன்னு சொன்னா கோச்சிக்குவீங்களே, 31ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2025 அன்று நடந்த அற்புதம். ஆனா நம்ப மாட்டீங்களே, எங்க பாஸ்டருக்கு வல்லமை எல்லாம் இல்ல, அவரு வேஸ்ட், அவருக்கு ஜபமே பண்ண தெரியுது இல்ல. அவரு பாரு பிரதர் ஒருத்தரு வீட்டுக்கு என்ன பண்ணா வல்லமையா ஜபம் பண்றாரு. நீங்க என்ன பண்றீங்க தெரியாதுல நினைச்சுக்கிறீங்க. நம்ம வீட்டுக்கு யாரெல்லாம் விசிட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும், வேணும்னு தான் விட்டு வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட என்ன ஆகுது, இது ஒன்ன தவிர வேற எதுவும் தெரியல, ஆக்டிங் கொடுக்க தெரியல. சிஸ்டர் ரொம்ப தொல்லை கொடுக்குறேன், பிள்ளைமினா சிஸ்டர் நீண்ட ஜபம் பண்ணாத சொல்லிடுறேன்னா அந்த தலைவிதி. அந்த அருள்தாஸ் போற பத்த கூட்டு வந்து என்கிட்ட விட்டு போயிட்டான். 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சுட்டு இருந்தோமா. கொரோனா டைம்ல கிளாஸ் நடக்கும். அவங்க வீட்டுல பாவம் 1/2 kg இது பருப்பு எடுத்து வடை சுட்டுருப்பாங்க, அதுல 10 தூக்கின்னு வந்து உக்காந்துப்பாரு. நான் கிளாஸ்ல இருப்பேன், ஐயா தானே உக்காந்துக்கிட்டோன்னு 1 hour கிளாஸ் முடிச்சுட்டு பார்த்தா டிஃபன் தந்த ஐயா சிஸ்டர் பிள்ளைன்னா வடை குத்த வடை இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா பிரேக் அப்பவே குத்துட்டு இருக்கலாம், சுட சுட சாப்பிட்டுருப்போம். ஞாபகம் இருக்குதா பிரதர்? சதீஷ் பிரதர் ஞாபகம் இருக்கா? கிளாஸ்க்கு கட்சியில போயிட்டார் அருள்தாஸ் ஐயா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் பரதேசியாத்தான் வச்சுக்கிறார் நம்மள. ஏன்னா எனக்கு என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் மருமக்கள், என் பேர பிள்ளைங்க,
என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கிறாங்க, ஆனா ஒருத்தரும் இல்லை. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒருத்தரும் இல்லை. நீ தன்னன் தனியா தான் உன் வாழ்க்கையில் அநேக காரியங்களை சந்திக்க வேண்டும். அதனால்தான் பரதேசியாய் தங்கும் வீட்டில அவருடைய பிரமாணங்கள் எனக்கு சத்தமா சத்தமா 116 117 வசனங்கள், 119 சங்கீதம் 116 117 வசனங்கள். நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். என் நம்பிக்கை விருதாவாய் போக என்னை வெட்கத்திற்கு உட்படுத்தாதேயும். என்னை ஆதரித்தருளும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு எக்காலமும் உம்முடைய பிரமாணங்களின் பேரில் நோக்கமாயிருப்பேன். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்துங்க. லா கிவர், நியாய பிரமாணத்தை கொடுக்கிறவர், சட்டத்தை கொடுக்கிறவர், இந்த நம்பிக்கையின் வார்த்தை கொடுக்கிறார். நான் பிழைப்பதற்கு காலையில 10 மாத்திரை, மத்தியானம் 10 மாத்திரை. நான் வசந்த யோசனை தெரியாத யோசனை நினைச்சீங்களா? நான் மாத்திரையை பத்தி சொல்லணும், அப்புறம் ஊசி பத்தி சொல்லணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். நான் பிழைப்பது மாத்திரையால மருந்தால சத்தியமா இல்ல. அதனால இல்ல, நீ பிழைத்திருப்பது அவருடைய வார்த்தையால, அவருடைய வசனத்தால, அவருடைய பிரமாணத்தால, அவருடைய கட்டளையால. எத்தனை முறை உயிர்ப்பித்து இருக்கிறார், எத்தனை முறை மனம் சோர்ந்து போயிருந்த பொழுது அவருடைய வசனத்தை கொண்டு நம்மை ஆதரித்து இருக்கிறார். நான் பிழைத்திருப்பதற்கு உம்முடைய வார்த்தையின் படி என்னை ஆதரித்தரலாம். என் நம்பிக்கை விருதாவாய் போகாதபடிக்கு என்னை வெட்கப்படுத்தாதேயும். I should not be ashamed. நான் வெட்கப்படக்கூடாது, நான் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. 2025 யோசித்து பாருங்களேன், நம்ம குடும்பத்துல நடந்த சில சம்பவங்கள், சில பிரச்சனைகள், வியாதி, கடந்து வந்த சூழ்நிலை எல்லாம் சொல்லிட்டாங்க. டாக்டர் கூட சொல்லிட்டாங்க முடிஞ்சிச்சுன்னு. டாக்டர் யார்? எண்டு கார்டு போடுறதுக்கு மேல ஒத்துருக்கிறாரு, அவர் தான் போடணும். டாக்டருங்களால கூட நாள் குறிக்க முடியாது. ஏன்னா நான் பிழைத்திருப்பது அவருடைய வார்த்தையால், வசனத்தால். என்னை வெட்கப்பட்டு போகாதபடி என்னை வழி நடத்தி வருகிறவர் அவரே. ஹல்லேலூயா. என்னை ஆதரித்தரலும். அப்போ the lawgiver gives you confidence. நியாயப்பிரமாணிகன் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறார், நியாயப்பிரமாணிகன் உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறார், நியாயப்பிரமாணிகன் உனக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவது ஆண்டவர் என்ன உனக்கு சொல்லுங்க? நியாயப்பிரமாணிகன் 119 சங்கீதம் முழுக்க கொடுக்கிறார். போன வருஷம் தான் லெந்து நாட்கள்ல தியானிச்சிட்டோம். இன்னொரு வாட்டி எடுத்து பாருங்க. அப்படி உங்ககிட்ட நோட்ஸ் எதுவும் இல்லைன்னா பிரச்சனையே இல்லை. டொமினியன் ஆர்வஸ் சர்ச் KGFன்னு போட்டீங்கன்னா யூடியூப்ல நீங்க எங்க பார்க்க மாட்டீங்களே. உங்களுக்கு அவங்க தான் நம்ம பார்த்து ரொம்ப போர் வருது. சோத்திரம். மூன்றாவது, the Lord is our King. ஆண்டவர் நம்முடைய சத்தமா சத்தமா சத்தமா. அவர் யாரு? 24 சங்கீதம் 7 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை வாசிக்கலாம். முடிச்சுட்டேன். 24 சங்கீதம் 7-10 வரை எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். மேல ஸ்டேஜ்ல, மேல டிவில வந்துச்சு பாருங்க, தேடாதீங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்திலே பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. நல்லா ஜோர கை தட்டி. இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே ஒரு காரியத்தை செய்யுங்க, லிட்டரலா செய்யுங்க, வேணும்னே செய்யுங்க.
இப்ப நான் சடங்காச்சாரம்னு நீங்க என்ன நினைச்சிட்டா கூட எனக்கு அதை பத்தி டோன்ட் கேர், எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இப்படித்தான் கொரோனா வந்தப்ப கூட 91 சங்கீதம் படிங்கன்னு சொன்னேன். ஆனா படிச்சுட்டீங்க, அதனால தான் உயிரிழக்கிறோம் நம்ம. எங்க அன்பை பார்க்க மனப்பாடம் ஆயிடுச்சு. எது நீ கூட சொல்ற 91 ஃபர்ஸ்ட் போ பாஸ்டர், 91 ஃபர்ஸ்ட் போ. வழியில ஒன்னும் அந்த நம்பிக்கை பாருங்க நம்மளை காப்பாத்தி இன்னைக்கு உயிரோட வச்சுச்சு இல்ல. அதே மாதிரி தான் இன்னைக்கு போங்க வீட்டு வாசல் கிட்ட போயிட்டு அந்த வாசல் மேல கை வச்சுன்னு, ஓ வாசலே இந்த இந்த வழியா மகிமின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். கிங் ஆஃப் க்ளோரி இஸ் கமிங் இன், கிங் ஆஃப் க்ளோரி இஸ் கமிங் இன். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க விரும்புகிறார். ஒவ்வொரு வீட்டிலும் மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா யார்? இந்த மகிமையின் ராஜா அவர் சேனைகளின் கர்த்தர், வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவரே மகிமையின் ராஜா. அவர் he wanted to come into your house. The king wanted to come into your house. ராஜா உன் வீட்டுக்கு வர விரும்புகிறார். எத்தனை பேருக்கு விருப்பம்? எந்த ராஜா? ராணி அம்மா வீட்டுக்கார ராஜா இல்ல, அவர் அவங்க வீட்டுக்கு போவாரு. நான் சொல்றது எல்லா வீட்டுக்கும் வரக்கூடிய ஒரு ராஜா, அவர் மகிமையின் ராஜா. He wanted to come into your house. உன் வீட்டுக்குள்ள வர விரும்புகிறார். எத்தனை பேர் இன்வைட் பண்ணுவீங்க? சத்தமா வந்தா, அவர் வந்தா செய்தியின் முடிவுக்கு வெறும் ஆசீர்வாதத்துல அவர் ஏன் கூறுக்குறீங்க? அப்புறம் உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ரைட், இந்த 3 பார்த்துட்டோம்ல. அவர் யாரு? நியாயாதிபதி, 2வது நியாயப்பிரமாணிகன், 3வது அவர் சொல்லுங்க, அந்த வசனம் படிங்க, போடுங்கப்பா. 33:22. The Lord will save us. The Lord will save us. அவர் நம்மை சொல்லுங்க, அவர் நம்மை, அவர் நம்மை, அவர் நம்மை. இந்த ரட்சிப்பு என்ற வார்த்தை ரொம்ப வெள்ளடிச்சிட்டோம். இந்த வார்த்தைக்கு ரட்சிக்கப்பட்டோம். நான் 1985 ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 63 ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெறும் ரட்சிப்புன்ற வார்த்தை எதுக்கு வந்துடுச்சு சொல்லுங்க? நான் ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் பெற்றுட்டேன், அதுக்கு போயிடுச்சு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற இந்த ரட்சிப்புன்ற வார்த்தை, அந்த வார்த்தை என்னென்ன அர்த்தத்தை கொடுக்க தெரியுமா? சேவ், சேவியர், ரட்சகர், அவர் பாதுகாக்கிறவர். சத்தமா சத்தமா 2026 2 வீலர்ல போறப்போ, கார்ல போறப்போ, ட்ரெயின்ல போறப்போ, பஸ்ல போறப்போ, ஃப்ளைட்ல போறப்போ, சைக்கிள்ல போறப்போ, நடந்து போறப்போ அவர் பாதுகாப்பார். இப்ப நடந்து போறவங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னா உண்மையா நடக்கிறவங்களுக்கு தான் என்ன தேவைப்பா? ஸ்பீடா போறவன் நடக்கும் மேல போட்டு போயிடுறான். The Savior will protect you. The Savior will redeem you. இந்த ரட்சகர் உன்னை பாதுகாப்பார். இந்த ரட்சகர் உன்னை மீட்டுக் கொள்வார். ரிடீம் என்ன தெரியுமா? மூட்டுக்கிறது. நகை வச்சு என்ன ஆயிடுச்சு? மூழ்கி போயிடுச்சு. உடனே யாரோ ஒருத்தர் அதுக்கான கிரயத்தை வட்டியும் முதலமா கட்டி அந்த நகையை மீட்டு உங்க கையில குத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் என்ன? ரிடீமர். Your Savior is your Redeemer. உன் ரட்சகர் உன்னை மீட்டு கொள்ளுவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது உங்களுக்கு புரியாது. மகவா அப்படி என் பக்கத்துல நில்லு. பண்டை காலத்துல குடும்பம் கஷ்டத்துல கடன் பட்டு கடனை திருப்பி செலுத்த முடியலன்னு ஆண் மக்களையோ, இது அவங்க அண்ணன் தம்பியா, எங்க ஆள் காணோம், ஓடியா 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 சீக்கிரம் ஓடியா ஓடியாடணும். இந்த பக்கம் நில்லு. இந்த பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? வீட்டுக்கு வருவான்,
இந்த பிள்ளைகளை கூப்பிட்டுக்குவான். தண்டரா போட்டுருவாங்க. பல நாள் எனக்கு கடன் கொடுக்கணும். அந்த வீட்டில் 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இந்த பிள்ளைங்கள நான் ஏலம் விட போறேன் அப்படின்னு தண்டரா போட்டுருவாங்க. இப்போ ஏலம் கேட்கறதுக்கு எல்லாம் பேர் நிறைய பேர் வந்திருப்பாங்கல்ல. இப்போ ஏலம் கேட்குவாங்க. சீட்டு கேட்குறீங்களே, இது ஏறு வருஷ ஆமா தானே, 50,000, 60,000, 1 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம்னு ஏலம் கேட்டுன்னு போவாங்க. கடைசியா எந்த தொகைக்கு ஏலம் போதோ அந்த தொகைக்கு இந்த 2 பிள்ளைங்களை ஏலம் எடுக்கிறவன் வீட்டுக்கு வித்துருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்புறம் இந்த 2 பிள்ளைங்க சுயமா சிந்திக்க முடியாது, படிக்க முடியாது, சாப்பிட முடியாது. எவன் அடிமையா காசு கொடுத்து வாங்கினானோ அவங்க வீட்டுல போய் அடிமை வேலை செய்யணும். ஒருத்தன் ஏலம் எடுத்துட்டான். அந்த வழியா ஒரு ஜெனரஸ் ஃபாதர் வர்றாரு, ஒரு உதாரத்துவமுள்ள பிதா தகப்பன் வர்றாரு. அவர் இந்த சூழ்நிலையை பார்க்கிறாரு, இந்த 2 பிள்ளைங்களை பார்க்கிறாரு. தீஸ் பீப்புள் மஸ்ட் பி ரிடீம்டு. இவங்களை என்ன பண்ணணும்? மீட்டுக்கணும். ஏலம் எடுத்தான் பாரு, அவங்ககிட்ட போறாரு. எவ்வளவுக்கு எடுத்த? 3 லட்சத்துக்கு எடுத்தேன் சார். இந்த 6 லட்சம் என் பிள்ளைங்களை என்கிட்ட குத்துரு. அந்த பிள்ளைங்களை கொண்டு வந்து அந்த கிரயத்தை செலுத்தி கொண்டு வந்து இந்த பிள்ளைங்களை கொண்டு போய் அவங்க அப்பா அம்மா கிட்டயே ஒப்படைச்சிட்டா அதுக்கு பேர் தான் மீட்பு. இப்ப ரிடம்ஷன் என்னன்னு புரியுதா? மீட்பு. இந்த ரட்சகர் உன் வீட்டுல வந்தா நீ இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு தருவார். கைத்தட்டி ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துங்க. நெக்ஸ்ட் சேவியர் யார் தெரியுமா? ஹீலர். அடுத்த ரட்சகர் யாரு? சுகம் தரும் தெய்வம் யெகோவா ராஃபா. சுகம் தருவார். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமை, டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமை, நாள் குறிச்சிட்டாங்க, முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டாங்க. அந்த நிலைமையில கர்த்தர் தலையிட்டு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்து உன்னை சுகப்படுத்தி உன்னை காப்பாற்றுகிறவர். அந்த ரட்சகர் வீட்டுக்கு வந்தா யூ வில் பி ஹீல்ட். அவர் வீட்டுக்கு ராஜா வந்தார்னா நீ சுகம் பெறுவது நிச்சயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கதான் வாதை உன் கூடாரத்தை, சத்தமா சொல்லுங்க, வாதை உன் கூடாரத்தை. ஏன்னா உன் வாசல் வழியா யார் உள்ள வர போறது? இப்போ ராஜா வராரு. வியாதி இல்ல, ராஜா வராரு. அடிமைத்தனம் இல்ல, ராஜா வராரு. ஆபத்து இல்ல, ராஜா வராரு. விடுதலை ஆக்குகிறவர் வராரு. ராஜா வராரு, உன் தேவைகளை சந்திக்கிறாரு. ராஜா வராரு, மேஜை அமைக்கிறாரு. ராஜா வராரு, கொழுமையான பதார்த்தங்களை ஸ்ப்ரெட் பண்றாரு. ராஜா வராரு, பந்தியில அழைக்கிறாரு, சாப்பிட வைக்கிறார். ஜீவாப்பம் நானேன்னு சொன்னவர், ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்று சொன்னவர் உன் வீட்டுக்குள்ள இன்று அதிகாலை வருகிறார். This morning the king is coming into your house. யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கேன்னு தேடின்னு வந்தானுங்கல்ல, இதோ நான் இருக்கிறேன். I am going with you. உன் வீட்டுக்கு வர நான் வர்றாரு. அம்மா உன் வீட்டுக்கு வர்றாரு. இன்வைட் பண்ணுவீங்களா? இன்வைட் பண்ணீங்களா? ஆனா அவர் வந்தா ஒரு பிரச்சனை இருக்குது. அவர் வந்தா ஒரு பிரச்சனை இருக்குது. லாஸ்டா he will pay all the bills. எல்லா கடனையும் அவரு திருப்பி செலுத்திடுவார். நம்பல ஆண்டவருடைய வார்த்தைய நம்பலன்னா வேற எதைத்தான் நீ நம்ப போற? நம்பினவங்க பெற்றுக்கொள்வாங்க. இது சத்தியம். இது கர்த்தருடைய வார்த்தை, சத்தியம். இந்த வருஷம் ராஜா உன் வீட்டுக்கு உன் கூடவே வர்றாரு. உங்க வீட்டுக்கு மகிமையின் ராஜா உன் வீட்டுக்கு வராரு. வாசலுக்கு சொல்லு, வாசற்படிக்கு சொல்லு. என்னன்னு? மகிமையின் ராஜா வந்துக்கிறாரு. உன் சூழ்நிலை மாறிடுச்சு. இனி உன் வீட்டுல வியாதி இல்ல. இவர் வந்தா இருட்டுக்கு இடம் இல்லை, பாவத்துக்கு இடம் இல்லை. இவர் வந்தா சாபத்துக்கு இடம் இல்லை. அந்த இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா,
இந்த டைலாக் விடுறவங்களுக்கெல்லாம் இடம் இல்லை. அப்பால போ சாத்தானேன்ட்டு, என் பிள்ளை நான் மீட்டு கொண்டேன், நான் பெயர் சொல்லி அழைத்தேன், இவன் என்னுடையவன், இவள் என்னுடையவள், யூ ஆர் மைன். கர்த்தர் சொல்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். யூ ஆர் மைன். அவர் நம்மை ரட்சிப்பார். ரட்சிப்புன்னு என்னன்னா விடுதலை, பாதுகாப்பு, ஆசீர்வாதம், சுகம், மீட்பு, பாதுகாப்பு, என்னென்னலாம் லிஸ்ட்ல சேர்க்க முடியுமோ இவர் ஒருத்தர் வந்துட்டா எல்லாத்தையும் பார்த்துக்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சும்மா தூங்குறீங்களே அதுக்காக இந்த ஒரு புலவர் இருப்பாரு, தருமின் அவருக்கு பேரு. 1000 பொற்காசுகளுக்கு பாட்டு எத்தனை போய் குத்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த பரிசு எத்தனை வரத்துக்கு ராஜா ஆள் அனுப்புவான். வர்றப்போ ஃபர்ஸ்ட் பால்காரன் கடன் அடிச்சிடணும். புரியல? ஃபர்ஸ்ட் அந்த கடன் அடிச்சிடணும், பால்கார் கடன் அடிச்சிடணும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் இந்த வறுமையின் நிலைமையில, அதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொன்னேன். எத்தனை குடும்பங்கள் வருமானம் பத்தல, சம்பாத்தியம் பத்தல, பொத்த பையில போட்ட மாதிரி இருக்குது. வரவு எட்டனா, செலவு பத்தனா, மாச கடைசியில அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல நிலைமை. இந்த வருஷம் ராஜா வர்றாரு, இந்த வருஷம் ராஜா வர்றாரு. அவர் தனியா வரமாட்டாரு, மூட்டை மூட்டையா ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். உன் களஞ்சியங்கள் எல்லாம் தானியத்தால் நிரப்பப்படும். உன் ஆலையில் எண்ணெய் வழிந்தோடும். வழிந்தோடுகிற ஆசீர்வாதத்தினால் தகப்பனே எங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ராஜாவா நீர் ஒவ்வொரு வீட்டின் வாசல் வழியாய் பிரவேசித்து, ராஜாவாக நீர் ஒவ்வொரு வீட்டின் வாசல் வழியாய் பிரவேசித்து ரட்சித்து, தேவைகளை சந்தித்து, கடன்களை நிவர்த்தியாக்கி, சுகம் தந்து, ஆரோக்கியம் தந்து, விடுதலை தந்து, பாதுகாப்பு தந்து, சமாதானத்தை தந்து, ஒவ்வொரு குடும்பத்தையும் வாசல் வழியாய் ராஜா பிரவேசித்து இந்த ஆண்டு ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை செலுத்தலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.